ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஆதன் ப்ரௌனி. இன்றைக்கி ஒரு சாக்லேட் ஆர்டர் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நம்ம பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பியூர்லி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். இன்றைக்கி ஒரு 10 சாக்லேட் ஆர்டர் வித் கஸ்டமைஸ்டு ரேப்பரோட ஒரு பர்த்டே பர்பஸ்க்காக நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கர். ஆல்ரெடி நம்ம ஜெராக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதை நம்ம எந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாக்லேட்டை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாக்லேட் எப்படி ரெடி பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போடுறேன். நம்மளோட பேக்கேஜ் எல்லா சாக்லேட்டுமே இப்படி சில்வர் ஷீட்டில் தான் சாக்லேட்டோட ஷேப்புக்கு கட் பண்ணி இப்படி சில்வர் ரேப் பண்ணுவோம். இந்த சில்வர் பேக்கேஜ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாக்லேட்டோட குவாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணும். நம்ம சாக்லேட்டோட டிசைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஒரு 12 டிசைன்ஸ் இருக்குது. டாட்டு, ஹார்ட்டு, டயக்னல், லிட்டில் ஹார்ட்ஸு, ஒரு குட்டி ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி டிசைனில் இருக்குது நம்மக்கிட்ட. இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கிற ஆர்டர் மில்க் சாக்லேட் லோடட் வித் நட்ஸு தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நம்ம ஜெராக்ஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸு. இப்படி ஒரு பெரிய ஷீட்டாக இருக்கும். அதை நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணிக்கணும். அப்போனா தான் பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கரை கட் பண்ணிக்கணும். இந்த ப்ரொசீஜரில் 3 சைட்ஸ்லேயுமே வீடியோவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சில்வர் ரேப் பண்ண சாக்லேட் பேக்கேஜ் இருக்குல்ல, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த பேஸ்ட் ஏரியா கரெக்டாக பேஸ்ட் ஆகலைன்னா ஸ்டிக்கர்ஸ் விரிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஸோ இதில் என்னென்ன நம்ம கரெக்டாக பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம அப்படியே ஆர்டராகவே நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்மளோட சாக்லேட்டோட அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம ப்ராடக்டில் யூனிக்காக பண்ணுறோன்னா, கடையில் வாங்கின டெய்ரி மில்க்கு, கிட்கேட்டு, மில்கி பாரு அந்த மாதிரி வாங்கி கஸ்டமைஸ் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ரேப் பண்ணுவாங்க சில பேர். பட் நம்ம நம்மளோட ஆதன் ப்ரௌனியில் பண்ணுற ஹோம்மேட் சாக்லேட்ஸை ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ண ரேப்பரில் அவங்க கேட்குற சைஸில், அப்புறம் அவங்கள பிடிச்ச ஃப்ளேவரில் டிசைன் ஆல்சோ நம்ம ரெடி பண்ணி தரோம். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஃபோல்டு பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ சாக்லேட் ரேப் பண்ண ஸ்டிக்கர்ஸோட கார்னர்ஸை இப்படி ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்க அழகாக இப்படி சிசரில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையுமே கட் பண்ணிக்கலாம். அப்போனா தான் நம்ம சாக்லேட் பார்க்க எவ்வளோ லுக்காகவும் ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேவர்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, வெரைட்டின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோவில் வர ஃப்ளேவர் சாக்லேட் மில்க் லோடட் வித் நட்ஸ். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒயிட்டு, டார்க்கு, 3 ஃப்ளேவர், அதாவது டார்க்கு, மில்க்கு, ஒயிட்டு, அந்த மாதிரி கூட எங்களுக்கு ஒரே பாரில் வர மாதிரி எங்களுக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச 2 ஃப்ளேவர்ஸை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. நம்ம அது மாதிரியும் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஃபில்லிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, இந்த ஃபில்லிங் சாக்லேட்டோடலாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம தருவோம் நம்ம ஆதன் ப்ரௌனியில். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் டெய்ரி மில்க் பார் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கூட நம்ம பண்ணி தருவோம். பெரிய சைஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆதன் ப்ரௌனியில் சின்னதாக கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கஸ்டமர்ஸ் கிராம்ஸ்லிங் கூட நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ளவர் ஷேப் இருக்குது நம்மக்கிட்ட. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாய்ஸில் டெடியோ, இந்த குதிரை வண்டின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிறிஸ்மஸ் தீமில் கூட நம்மக்கிட்ட இருக்குது. சாண்டா கிளாஸ் அவங்களோட கேப்பு, அவர் போகிற அந்த குதிரை வண்டி, இந்த மாதிரி கூட இருக்குது. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பார்க்குறப்ப அதுகளுக்கு ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும். அதுங்க சாப்பிட்றப்போ இந்த நட்ஸு, கேஷ்யூ, பாதாம் இதெல்லாம் நம்ம போடுறப்ப அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ஹைஜீனிக்கான நம்ம வேலை நம்ம ஆதன் ப்ரௌனியில் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சாக்லேட்ஸ்லாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் மதுரையில்
நம்ம அவங்க கேட்குற டயத்தில் ஆன் டைம் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிஃபோராக சொன்னிங்கன்னா பெஸ்ட்டாகவே நம்ம சாக்லேட்டை பெஸ்ட்டு வேலை பண்ணிடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துகிட்ருக்கோம் ஆர்டர்ஸ்லாம். வேணும்னா ஆதன் ப்ரௌனியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நியூ கஸ்டமர்ஸாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கூகுளில் போய் ஆதன் ப்ரௌனின்னு போட்டிங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கு, நம்மளோட ரிவ்யூஸு, நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு அதை பார்க்குறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஏதாவது அக்கேஷனுக்கோ, ஆஃபீஸ் ஈவெண்ட்க்கோ, பேபி ஷவர், பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஈவெண்ட், ஒரு கிறிஸ்மஸ் வருது, இனி தீபாவளிலாம் வருது, உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு நல்ல மெமரபுளாகவும் இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம். இந்த மாதிரி சாக்லேட்லாம் பெரிய சைஸ் பார்லேயுமே நம்ம பண்ணி தருவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணியும் தரலாம். நல்ல ஒரு மெமரபிள் கிஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதோட நம்மளோட சாக்லேட் பேக்கேஜிங் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. நம்ம சொன்ன மாதிரி பிக் சைஸ் சாக்லேட் பார்ஸு வித் ஒரு ரேப்பர்ஸ் அண்ட் ஒரு மெசேஜ் கோட்ஸுமே பண்ணி தருவோம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன். நன்றி.